இன்று மகளிர் முன்னேற்றத்திற்கான தனது பார்வை மற்றும் அனுபவங்களை பகிர்வதற்காக நம்முடன் இருக்கிறார். Can we please invite her to the stage with a huge round of applause? சிஸ்டர் ஹேமா அவர்களும் சிஸ்டர் கஸ்தூரி அவர்களும் நமது விருந்தினர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் பிரகாஷ் அவர்களை தாஜி எழுதிய நூலை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தனது சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து உலக மகளிர் தின வாழ்த்துக்களை மகளிருக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெருமக்களுக்கும் ஆண் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்ள வரும்போது ஒரு அரசியல்வாதியை கூட இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார வைக்க முடியும் என்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் சாதனை. என் வாழ்நாளில் பேசாமல் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறேன்னா அதற்கு குருஜி அவர்களின் வெற்றி காரணம். அதற்காக அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் ஹைதராபாத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் இங்கேயும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த தியானத்தை நடத்தி காண்பித்ததற்கு அவருக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்பு மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரி சுதா அவர்கள், கஸ்தூரி அவர்களுக்கும் ஹேமலதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மன அமைதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதில் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஜூன் 21 உலக யோகா தினம், டிசம்பர் 21 உலக தியான தினம். ஆக தியான தினத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தியானத்தை யாரும் ஏதோ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. உலகத்திற்கு இந்த தியானத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் மரியாதைக்குரிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த நாடு இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டிய கொடை எவ்வளவோ இருக்கிறது என்று சொன்னார். அந்த கொடையில் ஒன்று இந்த தியானம். ஆக இந்த தியானம் நம்மை எவ்வளவு அமைதிப்படுத்துகிறதோ அதே போல உலக அமைதியை நமக்கு கொடுக்கிறது. இதில் எனக்கு மிகவும் முக்கியமாக பிடித்த ஒன்று என்ன என்றால், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த பொழுது நான் சற்று வர முடியுமா என்று நான் நினைத்தேன். ஆனால் இங்கே குருஜி அவர்கள் என்னை வந்து அழைத்த போது 8ஆம் தேதியாக இருந்தால் மிகவும் பிஸியான டே. ஏன்னா 8ஆம் தேதினா நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கும். 9ஆம் தேதி என்று சொன்னவுடன் உடனேயே ஒத்துக்கொண்டேன். அதனால் அவருக்கு முதலில் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களது மனநிலையை தெரிந்து நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவரை நான் பல நிகழ்வுகளில் பார்த்துருக்கிறேன். புதுச்சேரியில், தெலுங்கானாவில் 2 இடங்களிலுமே எனக்கு தொடர்பானவர். 2 இடங்களிலும் மக்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி தந்து கொண்டிருப்பவர். கானா சாந்திவனம் என்பது முதலில் நான் சென்றது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர், அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களோடு நான் சென்றேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, எனது வாழ்க்கையில் இந்த அமைதி எனக்கு மிக முக்கிய பங்கை ஆற்றியது. இன்று நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த சாந்திவனத்தின் பங்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக ஒரு அரசியல்வாதியை அமைதிப்படுத்தி
சிந்திக்க வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, நாம் இன்று உடல் அமைதியை நோக்கி சென்றால் உலக அமைதி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இங்கே எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள். முன்பு தெரிந்தவர்கள் பல பேரும் வந்திருக்கிறார்கள். இதில் மருத்துவர்களாகிய நாங்கள் பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். மற்ற மொழிகளை தெரிந்து கொண்டு பாரதி பாடினார். யாமறிந்த மொழிகளிலே, உன்னையுமே தெரியாம ஒரே ஒரு மொழியை மட்டும் தெரிஞ்சு கொண்டு யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்ல முடியாது, கம்பேரிசன் வராது. அதே மாதிரி நான் படித்த மருத்துவத்திலேயே இந்த மருத்துவம் சிறந்ததாக இருக்கிறது என்றால், நான் அலோபதி படித்து விட்டு உங்கள் மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் எங்களுக்குத்தான் அந்த மருத்துவத்தின் முறையும் தெரியும், இந்த மருத்துவத்தின் பெருமையும் தெரியும். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்று ஒன்றை கொண்டு வந்து இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த மருத்துவம். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பது எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒன்று. ஏனென்றால் இப்பொழுது பிரசவமே சிசேரியன் தான் அதிகமாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம், இந்த ஆயுஷ் என்ற இயற்கை மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதம் எல்லாம் இணைந்து இன்று இயற்கை பிரசவத்தை, நார்மல் டெலிவரியை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனின் சாதனை என்று நான் நினைக்கிறேன். இந்த மெடிசன் மட்டும் இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவம் மட்டும் இல்லை என்றால் வலியோடு பிரசவம் பார்க்கும் பெண்களும் மருத்துவர்களும் இல்லாமலேயே போயிருப்பார்கள். ஆனால் இன்று நார்மல் டெலிவரி வேண்டும் என்று அதற்கு முன்னால் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனை எடுத்துக்கொள்வது மிகவும் இன்று பிரபலமாகி வருகிறது. அதற்கு உங்களை போன்ற நிறுவனங்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிரசவ வலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த வலியே தெரியாமல் இன்று பெண்கள், அதனால்தான் எந்த வலியும் அவங்களுக்கு தெரியல, வலியே கூடாது என்று நினைக்கிறார்கள். இங்கே அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒன்று தோன்றியது. தமிழில் எப்போவுமே சில ஃப்ரேசஸ்னு சொல்லுவோம், அது மிக பிரபலம். மயான அமைதி அப்படின்னு சொல்லுவோம். அமைதியை சொல்லும் பொழுது மயான அமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இனிமேலிருந்து தமிழில் அமைதியை சொல்லும் பொழுது தியான அமைதி என்று சொல்ல வேண்டும் என்பது எனக்கு ஆசை. ஏன்னா அந்த தியானத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமைதியாக, இதில் இன்னொன்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, கீழே இருந்து அமைதியை மேலே கொண்டு வருகிறோம். எதையுமே அடியிலிருந்து மேலே கொண்டு வரும்போது தான் அதன் சிறப்பு இருக்கும். மேலே இருந்து கீழே போனால் கீழே போயிடும், அவ்வளோதான். ஆக கீழே இருந்து அந்த அமைதியை மேலே கொண்டு வரும் பொழுது உண்மையிலேயே மிகுந்த அமைதியான ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த அமைதி நமக்கு வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பை தரும். உதாரணத்திற்கு விவேகானந்தர் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன போட்டி என்றால், அருவி கொட்டிக் கொண்டிருக்கிறது, பந்தை தூக்கி வீசுகிறார். ஆக கொட்டிக் கொண்டிருக்கின்ற அருவியில் பந்து வீசப்படும். அதில் பயிற்சி பெற்ற துப்பாக்கி சுடுபவர்கள் சுடுவார்கள், அந்த பந்தை சுட வேண்டும். அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் கோட் சூட் அணிந்து கொண்டு துப்பாக்கி சுடுவதில் பயிற்சி பெற்றவர்களாக சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கூட சுட முடியவில்லை. இதை அங்கே அயல் நாட்டில் ரோடுகளில் திரிந்து கொண்டிருந்த விவேகானந்தர் பார்க்கிறார். உடனே அவர் அந்த போட்டியாளரிடம் சென்று கேட்கிறார், நான் இதில் கலந்து கொள்கிறேன் என்று கேட்கிறார். உடனே அவரை மேலும் கீழும் பார்க்கிறார்கள். இங்கே வந்தவர்கள் எல்லாம் கோட் சூட் அணிந்து கொண்டு துப்பாக்கி பயிற்சியில் விற்பனர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் அவர்கள் இப்படி ஒரு காவி உடை அணிந்து ஒரு ஞானி போல ஒருவர் வந்து கேட்கிறாரே என்று கேட்டால், நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் பயிர் அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இல்லை, ஆனால் என்னால் சுட முடியும் என்று சொல்கிறார். அந்த பயிற்சியாளர்களுக்கும் அந்த போட்டியாளர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன இப்படி சொல்கிறாரே என்று சொல்லி, எது கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று துப்பாக்கியை கொடுக்கிறார்கள். பந்தை அந்த விழும் தண்ணீரில் போடுகிறார்கள். முதல் முயற்சியிலேயே அந்த பந்தை சுட்டு வீழ்த்துகிறார் விவேகானந்தர். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் பந்தை சுடுவதில் பயிற்சியே பெறவில்லை என்று சொன்னீர்களே, ஆனால் இன்று பந்தை
சரியாக அடித்து விட்டீர்களே என்று கேட்கும் பொழுது விவேகானந்தர் சொல்கிறார், இதற்கு எங்களுக்கு பயிற்சி தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் பாரத தேசத்திலிருந்து வருகிறோம். அங்கே மனதை ஒருநிலைப்படுத்தி எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற தியானத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம். அந்த தியானம், அந்த பந்தை நோக்கி ஒருநிலைப்படுத்தினேன். எனது குறியை அதில் நான் போட்டேன். அதில் நான் எனது கவனத்தை முழுவதுமாக செலுத்தினேன். எங்களது தியானம் எனக்கு எப்படி உதவி செய்ததோ அதே போல இந்த தியானமும் இந்த சுடு பயிற்சியும் எனக்கு உதவி செய்தது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த பாபுஜி மெமோரியல் ஆசிரமில் மணப்பாக்கத்தில் இன்று நின்று கொண்டிருப்பதே ஒரு பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் நினைப்பதுண்டு, இறைவன் இந்த நேரத்தில் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் முடிவு செய்வான். ஆக இந்த பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் நான் இங்கே இந்த நிலையில் எனது கணவரோடு வந்து இருக்க வேண்டும் என்பதை இறைவன் பணித்திருக்கிறான். அதனால் உங்கள் அனைவருக்குமே, இறைவனுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மருத்துவராக நான் இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் என்று பாபுஜி அவர்கள், வெல்னஸ் குருஜி போன்றவர்கள் எல்லாம் சொல்வதை ஏன் நான் பின்பற்றுகிறேன் என்றால், இன்று மருத்துவம் மிகவும் காஸ்ட்லியாகிவிட்டது. நான் வந்து டாக்டராக பணியாற்றும் பொழுது ஒரு முறை நோயாளிகளை பார்க்க சென்று கொண்டிருந்தேன். ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். அவரை பார்த்து சொன்னேன், ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக இன்று மருத்துவம் அப்படி, நான் டாக்டராக இருந்துட்டு இதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். பாம்பிற்கு பாம்பின் கால் பாம்புக்கு தான் தெரியும். ஆக எங்களுக்கு தான் அதோட செலவும் தெரியும். ஆக அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இதில் வலிமையே வாழ்வு என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வலிமையே வாழ்வு என்று சொல்லும் பொழுது இந்த வலிமையை நாம் எப்படி பெறுகிறோம்? வலியை நாம் துறந்தாலே வலிமை நமக்கு கிடைக்கும். இந்த வலியை எப்படி துறப்பது என்றால் உடலை நன்றாக பார்த்து கொள்வதுதான். இந்த உடலை நன்றாக பார்த்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமையும் தேவை. நான் இங்கே வந்ததிலிருந்து மிகவும் நன்றி உணர்ச்சியோடு இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை நினைப்பதற்கு காரணம், அலோபதி மருந்து. ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா, நோய் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று அர்த்தம். ஆக எங்களது அலோபதி மருந்தில் முதலில் நாங்கள் எப்பொழுதுமே உடல் நிலையைத்தான் அதிகமாக பார்க்கிறோம், மனநிலையை பார்ப்பதில்லை என்பதை நான் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே இந்த ஆரோக்கியத்தில், இந்த வகை மருத்துவத்தில் மனநிலை மிக முக்கியமான நிலையை பெறுகிறது என்ற வகையில் இந்த மருத்துவத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். ஏனென்றால் மனது மிக முக்கியம். இதில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது, நாங்கள்லாம் சொல்கிறோம் நான் கைனகாலஜிஸ்ட், என் கணவர் நெஃப்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட். ஆக இப்படி எங்கள் மருத்துவத்தில் தான் பிரிவுகள் இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆயுர்வேதம், இந்த இன்டகிரேட்டட் மெடிசனில் எவ்வளவு அழகாக உட்பிரிவுகளை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சல்பம் என்றால் மகப்பேறு அறுவை சிகிச்சை, மிகவும் ஆச்சரியமான ஒன்று. சாலக்கியம் என்றால் கண் காது மூக்கு, அதை பற்றிய ஒரு சிகிச்சை. எல்லாவற்றிற்கும் மேலாக பூத வித்யை குமார என்றால் மனநலம் பேணுதல். ஆக மனநலம் பேணுதலை இந்த மருத்துவத்தில் ஒரு முறையாகவே வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, வாத பித்த கபம் இவையெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று பிறழ்ந்தது என்றால் உடல்நிலையை மட்டுமல்ல மனநிலையையும் அது பாதிக்கும் என்று சொல்லும் பொழுது, இந்த மனதிற்காக சேவை செய்யும் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு, அங்கங்கே தாவிக்கிட்டே இருக்கும். இந்த மெடிடேஷனில் கூட அதை பிடிச்சி இதை பிடிச்சி இழுத்து அதை உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஆனால் உட்கார வைத்து விட்டால் அது அடங்கி இருக்கும், நாம் சாதனைகளை செய்ய முடியும். அதுதான் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கிறது. இன்னும் ஆயுர்வேதத்தை பற்றி எனக்கு சொல்லும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒன்று என்ன என்றால்,
உடல் கூற்றை பற்றி பேசும்பொழுது மனக்கூற்றையும் பற்றி பேசுகிறது இந்த இன்டகிரேட்டட் மெடிசன். அது மட்டுமல்ல, தியான நிலையை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்கிறார்கள். இதில் எல்லாத்துலேயும் குணமும், அதாவது நாங்கள் எங்களோட அலோபதி மெடிசனிலிருந்து இதில் என்ன மாறுபடுகிறது என்றால், ஒவ்வொரு விதமான ஒரு முறையையும் இவர்கள் சொல்கிறார்கள். வாத பித்த கபம் மற்றும் சொல்வது மட்டுமல்லாமல் அதை 3 குணங்களோடு ஒப்பிடுகிறார்கள். சத்வம், ரஜஸ், தமஸ் என்று அவை முழுவதையும் இணைத்து பார்க்கிறார்கள். ஆக இது ரொம்ப முக்கியம். ஒருவரை பார்த்த உடனேயே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் முதலில் உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அலோபதி மருத்துவத்தில் நோயை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ப்ரிவென்ஷனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலை. என்னிடம் நான் இதே போல் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்டார், நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தை பற்றி அதிகமாக பேசுகிறீர்களே, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா என்ன செய்யறது? ஸ்டென்ட் வச்சா அலோபதி மருந்து தானே தேவையாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்து அதில் இருதய அடைப்பு வந்தால் அதற்கு ஸ்டென்ட் வைக்கணும். ஆனால் இதை முறையாக கற்று முறையாக பயன்படுத்தி யோகா செய்து தியானம் செய்து சரியான உணவு முறையை பின்பற்றினால் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வந்தால் நிச்சயமா அதற்காக நாம் உடனே அதை மறுக்கப் போவதில்லை. ஆங்கில மருத்துவத்திலும் உள்ள நல்லவற்றை நாம் புறக்கணிக்கப் போவதில்லை. ஆனால் அதில் உள்ளவை கூட சிகிச்சை பெறுவதற்கு முன்னால் நாம் வாழ்க்கை முறையை இப்படி மாற்றிக்கொண்டால் அப்படிப்பட்ட பெரிய நோய்கள் வருவதற்கு நமக்கு காரணம் இருக்காது என்பதைத்தான் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் நான் மிகவும் ஆச்சரியமான படித்த ஒன்று என்னென்றால், ஸ்வஸ்தன் என்பது உடலாலும் மனதாலும் சமூகத்தினாலும் ஆரோக்கியமாக இருப்பதாம். ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டால் நோய் இல்லாமல் இருப்பது மட்டும்தான். ஆனால் ஸ்வஸ்தன் என்றால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதோடு விடல சமூக ஆரோக்கியத்தையும் இதில் சேர்க்கிறார்கள். ஆக எவ்வளவு உயர்வாக நமது முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்ற வகையில் இந்த பாரத தேசத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் உலகில் வேற எந்த நாட்டிலும் இத்தகைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் சமூக நலத்தையும் பாதுகாக்கின்ற முறை வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. பாரத தேசத்தில் இருக்கிறது. இதற்காக உங்களுக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த முறையை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, கள் உட்கார்ந்த இடத்திலே விற்றுவிடும், மோரை கூவி கூவித்தான் விற்க வேண்டும். இத்தகைய நல்லவை எல்லாம் இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது. ஏன் எங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு கூட இத்தகைய அமைதியை காக்கும் மன நலத்தை பாதுகாக்கும் முறைகள் இருக்கிறது என்று தெரியாது. ஏதோ ஆயுர்வேதம்னா ஏதோ அவங்க வந்து பொடி கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்போ எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜர் அவர்கள்ட்டே நான் இந்த முறையை ஏதானு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க கிட்னிக்கு பாதிப்பு வந்துடும், அதனால் இது கிட்னி ஃபில்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை, அது வந்து வேறு முறை சயின்டிஃபிக்காக இல்லாமல். ஆனால் உண்மையிலேயே நான் மறுபடியும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன என்றால், பாரத தேசம் முழுவதும் இந்தியாவில் உள்ள இயன்முறை மருத்துவத்தில் உள்ள முறைகளை எல்லாம் எடுத்து நேஷனல் ஆயுர் ரிசர்ச் சென்டர் என்று வைத்து இன்று இந்த முறையும் இந்த விஞ்ஞான பூர்வமாக மக்களுக்கு கிடைப்பதற்கு ஆராய்ச்சி பூர்வமாக கொடுக்கப்படுகிறது என்றால் அதுதான் இந்த தேசத்தின் பெருமை. ஏதோ நம்ம கொடுக்கறத கொடுத்து கொண்டு விஞ்ஞான முறையாக கொடுக்காததாக இல்லை, இந்த ஆராய்ச்சி முறையில் அவை கொடுக்கப்படுகிறது. ஆக அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் இங்கே வந்து அமர்ந்தது மட்டுமல்ல, இங்கே வந்து இந்த தியானத்தை பழகியது மட்டுமல்ல, நான் என்னை கேட்பாங்க, நேற்று நான் ஏறக்குறைய 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு காலையில் எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி காலையில் கொஞ்சம் யோகாலாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் கிளம்புவோம். இன்னைக்கு 8 மணிக்கே கிளம்பணும்னு எங்களோட உதவியாளர் சொன்னார். 8 மணிக்கே கிளம்பணுமா, ஏன்னா எல்லாரும் வந்திருப்பார்கள் என்று நேற்று ஏறக்குறைய நான் 1 மணி நேரம் படித்து விட்டு படிக்கும் பழக்கம். 12 மணிக்கு வந்தேன், 1 மணி நேரம் படித்து விட்டு 1 மணிக்கு தான் நான் தூங்கினேன். இன்னைக்கு இங்கே வர வேண்டும் என்பதற்காக அவசரமாக கிளம்பினேன். ஆனாலும் 1 மணிக்கு படுத்தாலும்
காலையில் 4:30-5 மணிக்கு எழுந்துவிட்டு அதற்கான யோகாவை செய்யும் பழக்கம்தான் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தாலும் இன்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் என்னை சுறுசுறுப்பாக வைத்திருப்பது எனது அந்த பழக்கம் என்பதையும் நான் அடிகோல் இடுகிறேன். நான் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போய் கொண்டிருந்தேன். அப்போ என்னோட செல்ஃபோன் 2 வச்சுருப்பேன். ஒன்று ஸ்லிப்பாகி கீழே விழுந்தது. இப்போ பக்கத்தில் இருந்து ஒரு பெரியவர் சொன்னார், ஏமா 2 செல்ஃபோனை மேனேஜ் பண்ண முடியுமா, ஒன்றை வச்சுக்க வேண்டியதானே, 2 செல்ஃபோன் வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயா, நான் 2 மாநிலத்தையே மேனேஜ் பண்ணுறேன், அதனால் 2 செல்ஃபோன் மேனேஜ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆக எப்போவுமே இந்த உற்சாகத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் இந்த அமைதியையும் தருவது நான் காலையில் நான் செய்யும் யோகாவும் தியானமும் என்பதை இங்கே பதிவிடுகிறேன். மற்ற அரசியல் மாதிரி செய்யாததை இங்கே வந்து பேசக்கூடாது, செய்கிறத தான் பேசணும். அதனால தான் குருஜி என்னை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம செய்கிறோம், அதனால் நான் வரேன்னு சொன்னேன். ஒருவேளை நான் செய்யலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். அதனால் நான் உங்களோடு ஒருவளாக இருந்து கொண்டிருப்பதனால்தான் உங்களோடு ஒருவளாக பயணிக்க முடிகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக பெண்கள் என்று வரும்பொழுது எல்லாரும் இங்கே சொன்னாங்க, மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று என்ன என்றால் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் பலமும் இங்கே இருக்கிறது. இது பல இடங்களில் பார்க்க முடியாது. ஆக பெண்ணினத்திற்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருந்தாலே பல நோய்கள் வராமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். ஆக இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நம்ம எப்படி கொண்டு வருவது என்பதைத்தான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த நிறுவனத்திற்கு வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் வாழ்க்கையை முறைப்படி கற்றுக்கொண்டால், முறைப்படி நியாயமாக பார்த்து கொண்டால் நம்மால் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு இத்தகைய நிறுவனங்கள் மிக மிக முக்கியம். கானா சாந்திவனத்தை நான் ஆளுநராக பார்த்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருகிறார்கள். இன்னும் நிலாவிலிருந்து நட்சத்திரத்திலிருந்து வரல, மற்ற எல்லா இடத்திலிருந்து வந்து விட்டார்கள். என்னிடமே சொல்லி இருக்கிறார்கள், அங்கே அவ்வளவு குழப்பமாக இருந்தது, இவ்வளவு குழப்பமாக இருந்தது, இங்கே வந்தவுடனே எனது பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது, பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தீர்ந்து விட்டது என்று. மன அமைதியோடு வாழ்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த மன அமைதியையும் உடல் பலத்தையும் சேர்ந்து நாம் எதை நினைக்கிறோமோ அந்த வேலையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது அதைவிட பாக்கியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே வந்திருப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றிலிருந்து நான் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் தியானம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு நேரம் தியானம் செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. என்ன இவ்வளவு நேரம் உட்கார முடியும், வைக்க முடியும் என்றால் வாழ்க்கை எந்த அளவிற்கு அமைதியானது, எங்களை மேல பரபரப்பான சூழ்நிலையில். அதனால் அரசாங்கத்திடம் கூட நான் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று இருக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்படி உலக அமைதியை மனதில் வைத்துக் கொண்டு நம் நாட்டு கலையான யோகாவை ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினமாக அறிமுகப்படுத்தி டிசம்பர் 21 தியான தினமாக உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் நாம் அதை சரியாக தெரிந்து கொள்கிறோமா? நம்மால் எதை செய்து கொள்ள முடியுது, நாம் தான் அதில் ரொம்ப முக்கியம். அதனால் இன்னைக்கு இருக்க நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் வேலை செஞ்சுருக்கேன். மாணவர்களின் மனநிலை இன்னைக்கு ரொம்ப அஜிடேட்டடாக இருக்கு. இளைஞர்கள் இன்று அமைதி இல்லாமல் தவிக்கிறார்கள். எதையோ இழந்ததை போல ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆக அந்த வாழ்க்கையில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் இந்த தியான வகுப்புகள் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒரு நாள் முழுவதும் பாடம் நடத்துவது என்பதை விட ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த தியானம் செய்வது நிச்சயமாக அவர்கள் படிப்பறிவை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல, அவர்களின் செயலாற்றலை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல, அவர்களின் தவறான செயலாற்றலை குறைக்கும் என்பதும் எனது கணக்கு. ஆக எவ்வளவோ கிளாஸஸ் வைக்கிறோம். ஒரு தியான கிளாஸ் வச்சா அடுத்த கிளாஸஸ்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதன் பலனை அதிகமாக மாணவர்கள் அனுபவிக்க முடியும் என்றால் இந்த தியான வகுப்பு என்று ஒன்றை வைத்துத்தான் ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் அவ்வளோ ஈஸியாக ஆரம்பிச்சிட முடியுமா? நான் தியானம்னு சொன்னால் எதையோ நீ கல்வியில் புகுத்துறன்னு சொல்லிடுவாங்க. என் நாட்டில் உள்ள நல்ல திட்டங்களை நல்ல விதத்தை
கொண்டு வச்சா உடனே அதே இது வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒன்று கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இது அமெரிக்காலேருந்து வருது, இது இங்கிலாந்துலேருந்து வருதுன்னா வாங்க 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 உடனே எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் இது பாரத தேசத்தில் உள்ள ஒரு பெருமை. அதனால் ஒவ்வொரு கிளாஸும் அந்த ஒவ்வொரு நாள் வகுப்பும் தியான வகுப்புலேருந்து ஆரம்பிக்கட்டும், அது மற்ற வகுப்புகளுக்கும் உதவும்னு நான் சொன்னால் உடனே ஏதாவது விமர்சனங்கள் வரும். விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது எது நடந்தென்றால் அதை உறக்கச் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதனால் நான் இன்றிலிருந்து நான் ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்ல போகிறேன். தியானம் இளைஞர்களுக்கு மிக முக்கியம், தியானம் படிக்கிற குழந்தைகளுக்கு மிக முக்கியம். அதனால் தியானத்தோடு அவர்கள் வகுப்புகளை ஆரம்பித்தால் அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அரசியல்வாதி புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் அதான் விளையாட்டாக நான் ஒன்று சொல்லுவேன். நான் ஒரு முறை ஒரு ஆயுர்வேத புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது மேதஸ் அப்படின்னா என்ன உங்கள் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஒரு நாள் ரொம்ப கோபமாக நான் ஒருத்தரை திட்டும்போது உனக்கு ரொம்ப மேதஸ் அப்படின்னு, ஆனால் அவருக்கு புரியல, உனக்கு ரொம்ப கொழுப்புன்னு சொல்கிறதுக்கு தான் மேதஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அப்படியும் அது அந்தந்த அதாவது கொழுப்புக்கு அவர்கள் கொழுப்பு, ஆரோக்கியம், காற்று, தசை இவை எல்லாம் ஒரு 7 விதமான உறுப்புகளை தசைகளை அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தின் அடிப்படை தான். இதிலிருந்து தான் ஆங்கில மருத்துவம் வந்திருக்கிறது. ஆனால் அடிப்படை எப்பொழுதுமே நாம் மறந்து விடுவோம். இப்போ இவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீங்க, வெளியே போய் எல்லாரையும் பாராட்டுவோம். ஆனால் காலையில் எழுந்து நமக்கு காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் வைத்து கொடுத்து அம்மாவை யாரும் பாராட்டுறதே கிடையாது. அதே மாதிரி தான் நம் கலைகள், மற்ற கலைகளையெல்லாம் பாராட்டுவோம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள அம்மா என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து டீச்சருக்கு போய் நான் டீச்சர்ஸ் டேக்கு பாராட்டு கொடுக்குறேன், டீச்சரை பாராட்டுறேன், என் தலைவியை பாராட்டுறேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவை காலையில் தினம் தினம் கொடுக்குறாங்களா, அவங்கள பாராட்டுறேன்னு யாராவது நினைக்கிறோமா? இல்லை. ஆக அம்மாவை பாராட்டுவதில் இருந்து நாம் ஆரம்பிப்போம், நம் கலைகளை சொல்லிக் கொடுப்பதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஆக இன்னொரு மொழியாக இருந்தாலும் அது நல்ல மொழியாக இருந்தால் கற்றுக்கொள்வோம். பாரத தேசத்தில் உள்ள நல்ல கலையாக இருந்தால் அது நல்ல கலையாக இருந்தாலும் கற்றுக்கொள்வோம். நல்லது நடக்க வேண்டும் என்பது தான் நமது எண்ணமாக இருக்க முடியும். என்னை பொறுத்த மட்டில் அனைவரின் வாழ்க்கையும் தாமரை போல் மலர்ந்திருக்க வேண்டும், முகமும் தாமரை போல் மலர்ந்திருக்க வேண்டும், மனதும் தாமரை போல் மலர்ந்திருக்க வேண்டும். ஏன் தாமரைன்னு சொல்றேன்னா வேற ஒன்றும் இல்லை, நம் லக்ஷ்மியும் தாமரையில் அமர்ந்திருக்கிறார், சரஸ்வதியும் தாமரையில் அமர்ந்திருக்கிறார். ஆக தாமரை போல வாழ்க்கை மலர்ந்திருந்தா அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆக லக்ஷ்மி இருப்பாங்க கூட சரஸ்வதி இருப்பாங்க, 2 பேர் இருந்துட்டா பிரச்சனை என்ன நமக்கு? அதனால நாம் அனைவரும் மனதை ஒருமுகப்படுத்தி தாமரையின் மொட்டுக்கள் போல ஒருமுகப்படுத்தினால் வாழ்க்கை தாமரை போல விரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட சின்னத்தில் கூட அதை தான் நீங்கள் போட்டு இருக்கிறீர்கள் என்று, எங்க சின்னம் இல்லை, ஆயுர்வேத சின்னத்தில் கூட தாமரைக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மனநிறைவோடு இதற்கு வாய்ப்பளித்த அருமை சகோதரர் குருஜி அவர்களுக்கும் அவங்க மனைவி அவர்களுக்கும், அவர்கள் 2 பேருமே எனக்கு ஒரு சகோதர சகோதரிகளைப் போல அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் வலிமையே வாழ்வு என்பது மட்டுமல்ல, வலியில்லாத வாழ்வே முக்கியமானது, அதே வலிமைதான் வலிமையான வாழ்வு என்று சொல்லி உங்களிடமிருந்து மிக அமைதியாக நல்ல விதத்தில் உங்கள் வாழ்வு எல்லாம் அமைய வேண்டும் என்றும், கடல் அலை ஓரத்தில் அடித்து கொண்டே இருக்கும், ஆனால் உள்ள ஆழமாக போக 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 அமைதியாக இருக்கும். அலைகள் கப்பலை தாங்க முடியாது, ஆனால் நடுக்கடலில் உள்ள அமைதி கப்பல்களை தாங்க முடியும். அதே போல்தான் அலையெடுத்து கொண்டிருக்கின்ற மனம் கவலைகளை தாங்க முடியாது. ஆழமான இருக்கின்ற மனம் கவலையும் தாங்கும், மகிழ்ச்சியும் தாங்க முடியும். ஆக ஆழ்மனதோடு மகிழ்ச்சியாக நல்ல உடல் நலத்தோடு இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பயிற்சி செய்து அனைவரும் நலமாக வாழ்வோம். நான் ஒன்றை அடிக்கடி சொல்வேன், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்று யோகாவை எடுத்தார், மெடிடேஷனை எடுத்தார், இன்று உடல் பருமனை எடுத்திருக்கிறார். கண்ட இடத்தில் போட்டால் குப்பை, கண்டதை தின்னால் தொப்பை அப்படின்னு நான் சொல்லுவேன். தொப்பை தான் அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வேஸ்ட் தான், வேஸ்டோட அளவு தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று. ஆக உணவு முறையும் இவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள். ஆயில் அதிகமானால் ஆயுள் குறையும் என்று நாங்கள் சொல்வதுண்டு. அதுதான் 2 ஸ்பூன், ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வேணால் நம்ம ஒரு கரண்டி ஊற்றி
சமைச்சு கொண்டிருக்கோம். அதனால் பெண்கள் இன்று பெண்கள் தினமாக இருப்பதனால் உங்களிடம் வரும் கோரிக்கை, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக சமைக்கணும், ருசியாக சமைக்கணும்னு கிடையாது, எண்ணெயை போட்டு பொரின்னு பொரிச்சுக்கணும்னு கிடையாது. அதனால் நீங்கள் எது ஆரோக்கியமோ அதை சமைத்து அதை உண்டு நாமும் ஆரோக்கியமாக இருப்போம், குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆரோக்கியமாக இருப்போம், அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். ஆயுளை கூட்டுவது ஆயுர்வேதம். நாம் ஏதோ நிறைய, நான் பல விற்பனர்களை பார்த்திருக்கிறேன், இசை மேதைகளாக இருப்பாங்க, அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போய்விடும். ஆக ஆயுளையும் கூட்ட வேண்டும், நமது திறமைகளையும் கூட்ட வேண்டும். அதற்கு இந்த நிறுவனம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு வாய்ப்பையும் நான் மனமாற வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.